Hello everyone, welcome back to drawtales. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு டுட்டோரியல் வீடியோ. ஸோ இதுதான் நான் ட்ரா பண்ணது ஃபைனல் ஒர்க். நான் இந்த வீடியோ இப்போ ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன ஆர்ட் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். இது சாஃப்ட் பாஸ்டல்ஸில் பண்ண ஆர்ட் ஒர்க், ஓகேவா? நான் சாஃப்ட் பாஸ்டல்ஸ் என்னென்னு நான் காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரே, இது ஃபிக்ஸட்டிவ் ஸ்ப்ரே. இப்போ இது நான் காட்டுறேன் இருங்க. இப்படி பண்ணேன்னா கையில் ஒட்டாது, ஏன்னா நான் இந்த ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒட்டாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாஃப்ட் பாஸ்டல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் சாஃப்ட் பாஸ்டல். இதை விட குட்டி பேக்கும் இருக்குது. இது நான் பெரிய பேக் வாங்கியிருக்கேன், ஏன்னா எனக்கு நிறைய ஷேட்ஸ் வேணும். 36 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வாங்கியிருக்கேன். இது 350 வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கலர்ஸ் இந்த பேக்கில் இருக்குது. யா 350 இங்கே போட்டிருக்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது சாக் பீஸ் மாதிரி தான். சாக் பீஸ் எப்படி கீழே விழுந்தால் உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஸ்பாஞ்ச் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் கலர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க நல்லா ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் எல்லோ ஷேட்ஸ், ப்ளூ ஷேட்ஸ், க்ரீன் ஷேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் காட்டுறேன். இப்போ நான் க்ரீனையும் எல்லோவையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை கையால் நம்ம எப்படி பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்க வேணாம், லைட்டாக இது பண்ணாலே போதும். டிஷ்யூ பேப்பர் இல்லை இயர்பட்ஸ் இதை வச்சு பண்ணலாம். பட் எனக்கு கம்ஃபர்டபுள் ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதையும் இன்னொரு செகண்ட் கலரையும் மர்ஜ் பண்ணணும். அதுக்கு இப்படி நம்ம பண்ணலாம், ஓகே? ஸோ இது ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு. ஒரு தேர்ட் கலர் க்ரியேட் ஆகிருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப நான் திக்காக பண்ணிட்டேன், அதனால் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ, அதுக்கப்புறம் நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, இந்த ஃபிங்கர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த கலருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கில் இந்த சாஃப்ட் பாஸ்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எக்ஸாக்டாக சாக் பீஸ் மாதிரி தான், கலர் சாக் பீஸ் மாதிரி சொல்லணும்னா. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரையான்ஸ், ஆயில் பாஸ்டல்ஸ், அப்புறம் பென்சில் கலர்ஸ், இதெல்லாம் அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறக்குள்ள கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா சார்கோல் பென்சில். இதில் மீடியம், சாஃப்ட், ஹார்ட் அந்த மாதிரி 3 வரும். ஹார்ட் எங்கே வச்சேன்னு தெரியல, இப்போதைக்கு இந்த 2 தான் இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்கள் ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஜெல் பென் எதுக்கு அப்படின்னா, இந்த ஐ பால்ஸ்க்கு அந்த லைட் விழும்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ பால்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே டாட்டட் இதெல்லாம் வச்சுருக்கேன்ல, அது இதில் வச்சுக்கலாம், ஒயிட் ஜெல் பெனில் வச்சுக்கலாம். இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா, பெயிண்ட்டு, அக்ரைலிக் பெயிண்டில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு டாட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன்ல, இயர்பட்ஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ். பட் ஆர்டிஸ்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பேப்பர் ஸ்டெம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் சார்கோல் ட்ராயிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணனால இங்கே பிளாக்காக இருக்குது.
அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். சி, ரொம்ப சின்ன ஸ்மால் ஏரியா அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம ஸ்மட்ச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோ தான் வந்து ஆர்ட் சப்ளைஸ் நான் இந்த ஆர்ட் ஒர்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கேரக்டர் தான் வரைய போகிறோம். இது எப்படி ஈஸியாக சிம்பிள் வேல நம்ம வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து யார் வேணாலும் வரையலாம், கிட்ஸ் வரையலாம், பிகினர்ஸ் வரையலாம், யார் வேணாலும் ஈஸியாக வரையலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ஆப் சொல்கிறேன், அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அது என்ன ஆப்னா ட்ராயிங் கிரிட் மேக்கர். ஓகேவா? இது இந்த மாதிரி கிரிட்ஸோடு வரும். இதில் இந்த கிரிட்ஸோட திக்னஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 கொடுக்குறேன், திக்னஸ் வந்து கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கலர் பிக்சராக இருக்குல்ல, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நமக்கு வேணும் அப்படின்னா BW இங்கே இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆயிடுச்சு. நமக்கு கலர் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம், ஐ மீன் கலர் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு வேணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5, இங்கேயும் 5 rows and 5 columns இருக்குது. ஓகேவா? இது வந்து பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாம் போட்டு வரைஞ்சிக்கலாம். ஆஸ் அ பிகினர், ஆஸ் அ கிட் நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைய முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கொயர் கொடுத்துட்டு 10 rows வச்சுக்கிறேன். எவ்வளோ கிரிட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 centimeterல பாக்ஸஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுவுமே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டயக்னல் வரைஞ்சிக்கலாம். சி, இந்த மாதிரி டயக்னல்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா லேபிள் வச்சுக்கலாம். LA இருக்குல்ல, அதான் லேபிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து A0 A1 A2 அந்த மாதிரி வரும். பிக்சர் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இது லேபிள் வந்து கரெக்டாக தெரியல, பட் நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் வீடியோவில் வந்து வரைஞ்சிருப்பேன், கிரிட்ஸ் எல்லாம் வரைஞ்சி, உங்களுக்கு அது பார்த்தா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கிரிட் வரைஞ்சிங்க அப்படின்னா இங்கேருந்து இப்படி ஜாயின் ஆகணும். நீங்கள் வரையும் போது உங்களுக்கு அது புரியும் கான்செப்ட் என்ன அப்படின்னு. ஆஸ் ஐ செட், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கிரிட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நான் கிரிட்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டயக்னல் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா டயக்னல் ட்ரா பண்ணால் நல்லா அக்யூரேட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த முன்னாடி நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பிக்சரில் எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து நம்ம பண்ணணும்.